Hi, welcome to Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டுட்டோரியல் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டுட்டோரியல் சரியா. இது வந்து இன்னைக்கு இந்த பழைய ஜீன்ஸ் வீட்ல எல்லாம் பழைய ஜீன்ஸ் இருக்கு அப்படினா நிறைய பேர் வந்து சும்மா கழிச்சிருவாங்க இல்லனா என்ன பண்றது தெரியாம வச்சிருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஜீன்ஸ் வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். 2-3 பேக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு குட்டி மொபைல் பவுச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இன்னைக்கு நான் வந்து இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்து வச்சிருந்த ப்ராஜெக்ட், நான் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த ப்ராஜெக்ட். இதுதான் நான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. இது வந்து இது வந்து நீங்கள் எதுவாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து இந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து 5x525 இது பண்ணியிருக்கேன் நான். பட் இது வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ நாளும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து சின்ன அளவில் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டேபிள் மேட்டாக யூஸ் பண்ண போகிறேன். டேபிள் மேட்டாவோ இல்லைன்னா ரக்காவோ அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். எஸ், முதல்ல இந்த டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம இப்போ பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நமக்கு வேணுங்கிறது வந்து பழைய ஜீன்ஸு. என்கிட்ட வந்து நிறைய பழைய ஜீன்ஸு என் வீட்டுக்காரோடது, என் தம்பியோடது, எல்லாரோடதையும் இருக்கும், என்னோடது என்கிட்ட இருக்கும். ஸோ அந்த இதுலேருந்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் இப்படி ஓன் அவுட் ஆகிற இருக்கிற ஜீன்ஸில் வந்து நான் வந்து இப்படி ஒரு பவுல், இந்த மாதிரி ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு பிளேட், ஏதாவது ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா. இது மாதிரி நான் இங்கே வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இதையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். இது மாதிரி நமக்கு வந்து 25 பீசஸ் வேணும், இந்த மாதிரி சர்க்கிள்ஸ். நான் வந்து வேறு இதிலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து சந்தியாவோட அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, நம்ம பண்ணோம்ல ஒரு ப்ராஜெக்ட், அந்த இதுலேருந்து எடுத்திருக்கேன். இது ஒரு வேறு ஃபேப்ரிக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் பவுலோ தட்டு எந்த சைஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் இது என்ன சைஸுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் முதல்ல இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இந்த இது ஃபுல்லாக வெட்டி வச்சிட்டோம், சர்க்கிளில் வந்து வெட்டி வச்சிட்டோம் சரியா. இப்போ என்ன பண்ணோன்னா, இப்படி இதில் வந்து நான் 25 பீசஸ் வெட்டியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அசார்ட்டடாக நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எந்தெந்த ஜீன்ஸ் இருக்கா அசார்ட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரே மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த ஜீன்ஸ் மெட்டீரியலை வந்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா 4 inches by 4 inches சரியா. 4 inches by 4 inches அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே இந்த 4 சைடுமே நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சரியா. இந்த மாதிரி ஒரு இதில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததை எடுத்து என்ன பண்ணணும், அடுத்து 2வது இந்த இது இருக்குது இல்லையா, இன்னொரு சர்க்கிள், அதை எடுத்து நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும், ஒரு எண்டுலேருந்து ஒரு எண்டு வரைக்கும் ஒரு சைடு மட்டும் நீங்கள் தைக்கணும். ஃபுல்லாக 4 சைடும் தைக்க வேண்டாம், ஒரு சைடு மட்டும் நம்ம தைக்கணும் சரியா. இப்போ நான் தைச்சிட்டேன். தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்த சர்க்கிள் என்ன பண்ணோன்னா, அடுத்த சர்க்கிளை வந்து இந்த சைடில் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த வரைஞ்சதை வந்து இந்த சைடில் வச்சு நீங்கள் இந்த இதையும் தைக்கணும். நான் இப்போ இதையும் தைச்சிட்டு வந்துடுறேன். தைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ நான் 2வது இதையும் தைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த சைடில் இந்த இப்படி இந்த பேப்பரை வச்சு சரியா. இப்போ இந்த சைடு அடுத்த இது வைக்கணும். இது மாதிரி நான் 5 இது தைக்க போகிறேன். ஒரு ரோக்கு வந்து 5 தைக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நான் மற்றது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இது 5 இதுவும் முடிச்சுட்டேன். நான் 5 இதை அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் 25 பண்ணியிருக்கோம்ல, 25 கட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து இன்னும் 5 பீஸு 5 ரோ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 5யுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒவ்வொரு போர்ஷனையும் நம்ம அயர்ன் பண்ணணும். அந்த எந்த போர்ஷன் அயர்ன் பண்ணணும்னா,
இந்த மாதிரி இதை வந்து இப்படி ஃப்ளாட்டாக வச்சு நம்ம அயன் பண்ணணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம ஈச் ரோ வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நீட்டாக அயன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வரும். இப்போ என்ன பண்ணோன்னா 2 இதை வந்து இதோட அட்டாச் பண்ணோம். இனி வந்து எல்லா ரோஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோன்னா இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வந்து நம்ம திருப்பி இதே மாதிரி நம்ம தைக்கணும். இது மாதிரி நம்ம சேர்த்து தைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது மாதிரி இன்னொரு பெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இது மாதிரி இப்படி இன்னொரு பெட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபுல் ரோவையும் நம்ம இந்த லைன்ஸ் இருக்கிறத பார்த்து நம்ம தைக்கணும். நீங்கள் இதை தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த இடத்துல லைன்ஸ் இல்லையோ அதில் வந்து நீங்கள் இப்படி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட அந்த ஸ்கொயர் வச்சுருந்தோம்ல, நம்ம ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்கொயரில் நம்ம இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டோம்னா இதை வச்சு நம்ம இதை சேர்த்து அட்டாச் பண்ணிடணும். இதை அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்த ரோ அட்டாச் பண்ணும்போது அதே மாதிரி அந்த இதில் வந்து நம்ம லைன்ஸ் இது பண்ணணும். ஸோ இப்போ இது 2ஐயும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டேன். இதையும் நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து இன்னும் நல்லா நீட்டாக உட்காரும். இந்த இது உட்கார்ந்த மாதிரி இது உட்காரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரோ இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக 5 ரோஸையும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு அயனும் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் அயன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ஃப்ளாட் பண்ணி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, லைக் இந்த இடத்துல மட்டும் அயன் அப்படி வைங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க, அந்த மாதிரி நீங்கள் நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அயன் பண்ண முடியும் நம்மளால். சரியா? ஸோ இப்போ இது அயன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ இதில் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் நான் வந்து இங்கே வந்து 5 குரூப்பாக நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே. ஸோ 5, 10, 15, 20, 25 இப்படி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது என்ன மெஷர்மெண்ட்? நம்ம முதல்ல நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எடுத்தது வந்து 4x4 inches. சரியா? இந்த ஷீட் இருக்குல்ல, இப்போ நமக்கு இங்கே ஃபேப்ரிக் வந்து என்ன அளவில் வேணும்னா 3x3 அளவில் வேணும். நமக்கு இந்த ஃபேப்ரிக்ஸ் வந்து 3x3க்கு நீங்கள் கட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்ணோம், நான் வந்து ரேண்டமாக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து வேறு இதாக கூட ஃபேப்ரிக்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம். சரியா? அது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க. இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இங்கே பின் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து இப்போ ஒவ்வொரு ஃபேப்ரிக்ஸாக நம்ம எடுத்து இந்த இதில் நீங்கள் நடுவில் வைக்கணும். இந்த இது இருக்குல்ல, பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குல்ல, இந்த இதில் நீங்கள் வைக்கணும். இப்போ நான் என்னுடைய நான் வந்து எடுத்த நான் கப் அளவு காட்டினேன்ல, பவுல் அளவு காட்டினேன்ல, அந்த சர்க்கிளுக்கு வந்து எனக்கு வந்து 3 inches இதுக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இதை விட சின்னது எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் இதை விட பெரிய இது எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஸ்கொயரை அளந்து பார்த்துக்கோங்க. ஸ்கொயரை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்ட்போர்டில் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னா தான் உங்களுக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்படி வச்சுட்டு இதை பின் பண்ணிக்குவோம். இது மாதிரி எல்லா இதையுமே நம்ம வைக்கணும். நான் வச்சுட்டு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட இதை எப்படி தைக்கணுங்கிறத நான் காட்டுறேன் நான். ஓகே? இப்போ நான் இதில் எல்லாத்துலேயுமே பின் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து இந்த எட்ஜில் வந்து நம்ம தைக்க போகிறோம். நான் தைக்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு ரோ ஃபுல்லாக தைக்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறேங்கிறது. இந்த இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இந்த எட்ஜிலேருந்து இந்த கார்னர்ஸை வந்து நீங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸ்டிச் லென்த் வந்து உங்களோடதுல எவ்வளோ ஹையாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஹையாக வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு ஸ்லோவாக அந்த கர்வில்
கர்வில் ஃபுல்லாக கொண்டு வரணும் நம்ம. இப்போ இந்த பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது கர்வ் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கர்வுக்கு வர போறோம். இப்படி இப்படி இந்த ஜிக்ஸாக் மாதிரி நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இப்போ இந்த கார்னர் அதாவது ஃபுல் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் இதை நீடில் வந்து அடியில் வச்சுக்கோங்க. அடியில் வச்சுட்டு இதை இப்படி திருப்பிட்டு இப்போ திருப்பி நம்ம இந்த இது இந்த ரோ ஃபுல்லாக நான் தைச்சிருக்கேன். இப்போ நான் தைச்சி காட்டினேன்ல அதே மாதிரி தான் அடுத்த ரோ தைக்கணும், அடுத்த ரோ தைக்கணும், அடுத்த ரோ தைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதும் அதே மாதிரி தான் நம்ம தைக்கணும். ஸோ நான் எல்லாத்தையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். சரியா? இது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்த கார்பெட் இருக்குது பாருங்கள். இந்த கார்பெட் இருக்கிற சைஸுக்கு கூட நீங்கள் இதை மாதிரி நீங்கள் தைக்கலாம். உங்கள்கிட்ட நிறைய ஜீன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி தைக்கலாம். நீங்கள் வந்து நல்லா க்ளோஸ்அப்பில் நான் காட்டுறேன். ஸ்டிச்சு வந்து அந்த கர்வனுடைய எட்ஜில் நான் போட்டிருக்கேன். இந்த இதுலலாம் கூட தெரிய மாட்டேங்குது, பட் தெரிகிற இதுலலாம் காட்டுறேன் பாருங்கள். நல்ல எட்ஜில் க்ளோஸராக போடணும். ஸ்லோவாக போடுங்க, ஸ்லோவாக மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இது ஃபினிஷும் நீட்டாக வரும், உங்களுக்கு நீடில் உடையாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரியா? நான் இந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்ல பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல வைப்ரண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பின்னாடி காட்டுறேன் நான். இதனுடைய பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து அந்த பெட்டல்ஸ் மாதிரி குவில்ட் லைன்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். பின்னாடியும் வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பின்னாடி வந்து இந்த ஜீன்ஸே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு மேலே வந்து பின்னாடி இல்லை எனக்கு பின்னாடி வந்து ஒரு துணி வச்சு தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் கோ அஹெட் அண்ட் கீப் இட். ஏன்னாங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இது வந்து நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லார் வீட்லேயுமே ஜீன்ஸ் வந்து நிறைய பழைய ஜீன்ஸு அதெல்லாம் இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இல்லைன்னா இப்போ ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஜீன்ஸ் வாங்கினா அதை உருவி இருக்கு, அவ்வளோதானே. கவுண்டர்லேருந்து உருவி வெட்டி தைச்சிருங்க. சரியா? இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் வந்து இந்த சின்ன ஸ்பேஸ்க்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ஒரு மேட் மாதிரி இருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு ரக்கு மாதிரி இருக்கிறதுக்கு. இது வந்து நான் ஒரு டேபிளில் வேணால் போடலாம், அவ்வளோதான். இது வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய என்னெல்லாமோ செய்யலாம். இது வந்து நீங்கள் ஒரு குஷன் கவராக கூட, இவ்வளோ பெரிய குஷன் கவராகவோ, இல்லைன்னா ஜஸ்ட் 3 இது மட்டும் 3x3 மட்டும் பண்ணிட்டு ஒரு குட்டி குஷன் கவராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டேபிள் ரன்னரா, அதாவது 3x3 மட்டும் ரோலை வச்சுட்டு ஃபுல் உங்கள் டேபிள் லென்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு டேபிள் ரன்னராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் வந்து உங்களோட சாய்ஸ். உங்ககிட்ட இருக்கிற இப்போ நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸில் மிச்சம் இருக்கிற இது கூட பண்ணலாம். ஒன்று இப்போ நான் வந்து எல்லாமே ஒரே ஃபேப்ரிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம்.
இட்ஸ் ஆல் உங்களோட கற்பனை தான். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இது ஒன்று என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு இது, எனக்கு ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தது. அதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. ஜீன்ஸ் வந்து வெட்டணுமே உட்காந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை வெட்டி நம்ம ஃபுல்லாக அந்த இதை திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுற அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மற்றபடி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு ஒரு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த பின் பண்ணுறது, அயர்ன் பண்ணுறது, அந்த அயர்ன் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உட்காராது, ஃப்ளாட்டாகவே உட்காராது உங்களுக்கு. இதுவரைக்கும் இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த டுட்டோரியல் என்ன உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு சஜஸ்ட் கூட பண்ணலாம். ஐ திங்க் ஒருத்தங்க வந்து ஃப்ரிட்ஜ் கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ட்ரை பண்ணுறேன், அடுத்த உடனே கூட நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். அடுத்த டுட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன்.